ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் இனி உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயப்பா என் வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்கிது. வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் சொந்த வீடு கட்டி புது வீட்டுக்கு குடி போகணும். அதற்கு நான் வெளியில் கொடுத்துக்கிற அமௌண்ட் எல்லாம் வரணும். பேங்க்கில் லோன் போட்டுக்கிறேன், அந்த பணமும் என் கைக்கு வரணும் சாயப்பா. அதுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைத்து நான் என் கைக்கு பணம் வருவதற்கு நீங்கள் வழி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் பாதியில் கட்டி நிற்கும் என் வீடு மிக விரைவில் கட்டி வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் சொந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடி போகும் அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது. மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. எனக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை. மிக விரைவில் என் குடும்பம் தலைப்பதற்கு எனக்கு வாரிசு வேணும். எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. நிறைய சாயன்பர்கள் அவங்களுக்கு கொடிய நோயின் தாக்கத்தினால ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் ரொம்ப வேதனையில் அவங்க தினம் தினம் அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க சாயப்பா. இவங்க அனைவரையும் இந்த கொடிய நோயின் தாக்கத்தில் குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுங்க சாயப்பா. ஒரு சாயன்பருக்கு அவங்க அவங்க கணவர் வெளிநாடு போகணுமா, விஷா வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிறாங்களாம் அந்த பெண். அவங்களுக்கு குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு எல்லாம் பேசுகிறாங்களாம், ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லபடியாக குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கணும் சாயப்பா. அவங்க நிறைய சாயன்பர்கள் வெளிநாட்டுக்கு போயிருப்பார்கள் கணவர்களை. அதே போல் வெளியூருக்கு போயிருந்தாலும் சரி, அவங்கள் அனைவரையும் இந்த கொடிய நோயின் தாக்கம் தாக்காமல் பத்திரமாக பார்த்து நீங்கள் தான் நல்லபடியாக காப்பாற்றணும் சாயப்பா. ஒரு சாயன்பர் வீடு விற்கணுமா, அவங்களுக்கு மிக விரைவில் நல்ல விலைக்கு விற்று கொடுங்க சாயப்பா. நீங்களாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சியளித்து அந்த குடும்பத்தை கடன்காரங்க தொந்தரவு காப்பாற்றி அற்புதத்தை நிகழ்த்துங்க சாயப்பா. இந்த கொடிய நோயின் தாக்கத்தால் உலக மக்கள் அனைவரையும் ரொம்பவும் வாட்டி வதைக்குது. ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சியளித்து கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அற்புதத்தை நிகழ்த்துங்க சாயப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. எனக்கு எந்த காரியமும் நடக்கவே மாட்டேங்குது. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அது தடையாகவே இருக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நம்ம ஒரு பணம் கேட்டாலும் சரி, இல்லை கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி கைக்கு வரவே மாட்டேங்குது. நான் ஒரு பக்கம் கடன் கேட்டேன், லோன் போட்டேன், கிடைக்கல. அதே போல் திருமணம் தடையாகிட்டே இருக்குது. எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கவே இல்லை. இது போல் தொட்டது காரியம் அனைத்தும் நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நான் சொல்வது போல் 3 நாட்கள் மட்டும் இதை செய்துட்டு நீங்கள் தூங்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு நீங்கள் எல்லா வேலையும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு படுக்கும் போது தான் இதை நீங்கள் செய்யணும். அது வீட்டுக்கு வெளியில் நம்ம நிலை வாசப்படிக்கு வெளியில் தான் இதை நீங்கள் போட்டுட்டு தூங்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பகல் ஃபுல்லாக வீட்டில் நம்ம இருப்போம். இல்லை காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் போயிடுவீங்க, மீண்டும் மாலை தான் வருவீங்க. அதே போல் வீடு போகும்போது பூட்டிகிட்டு போயிடுவீங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. ஆனால் இரவு தூங்கும்போது இதை நீங்கள் செஞ்சுட்டு படுக்கும்போது நம்ம வீட்டுக்கு அந்த தீய சக்தி, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு நம்ம வீட்டுக்கு வர நீங்கள் காலையில் எழுந்த உடனே நம்ம கதவு திறக்கும்போது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிறைந்து நம்ம வீட்டுக்கு வரணும். நமக்கிட்ட இருக்கிற தீய சக்தி வெளியில் போயிடணும், நமக்கு நன்மை நடக்கணும். அப்படிங்கும்போது அப்போ தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் தாய் நிறைந்திருந்தாலும் குலதெய்வத்தோட அருளும் நிறைந்திருக்கணும். நம்ம சாயப்பாவின் பரிபூர்ண அருள் நிறைந்த உதி, அதுதாங்க திருநீர். நம்மக்கிட்ட விபூதி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கும் போகும்போது நீங்கள் அதை செய்யணும். இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது என்றைக்கு பார்த்தாலும் சரி, அன்று இரவிலிருந்து இப்போ இன்றைக்கி நைட் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டிங்களா, உடனே இன்றைக்கி இரவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் இரவு இதை நீங்கள் செய்யணும். அந்த விபூதியை எடுத்து நம்ம வீட்டு நிலைவாசப்படிக்கு வெளியில்
நம்ம எலுமிச்சம்பழம் விளக்கு இதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, தீபம்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த இடத்துல வெளியில் வாசப்படி நீட்டத்துக்கு அப்படியே நெட்டாக கேப் இல்லாமல் அப்படியே கோடு மாதிரி அப்படியே திண்ணூறு போட்டு விட்டுறணும். இது போல் இரவு படுக்கும்போது இது யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் அதை யாருக்கிட்டேயும் சொல்லவும் கூடாது. சொல்லக்கூடாதுன்னா யாருக்கிட்ட? சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, முன்னாடி வீடு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட யாருக்கிட்டேயும் இது நீங்கள் சொல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை லேட்டாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பதிவை நீங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன், இது போல் நீங்கள் என்னைக்கு வியாழக்கிழமை எப்போ பார்த்தாலும் சரி, பதிவு பார்க்குற அன்னைக்கில் இருந்து இப்போ புதன்கிழமை இந்த பதிவை பார்த்தீங்கன்னா புதன் இரவு, புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் இரவு தொடர்ச்சியாக செய்யணும். கேப் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக தான் நீங்கள் இந்த பதிவு இந்த வீட்டுக்கு நிலைவாசப்படிக்கு வெளியில் நாம் இந்த விபூதியை போடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நாள் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். அந்த திருநீர் அடுத்த நாள் இரவு போடும் வரைக்கும் அந்த திருநூறு அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கவசமாக அது விளங்கும். உங்களுடைய நீங்கள் நடக்கலை அப்படின்னு நினச்ச காரியம் கூட உங்களுக்கு நடக்கும். அப்படி ஒரு நம்ம சாயப்பா உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்த போகிறாரு. இது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்யுங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையாக காத்துட்ருங்க. நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக அந்த 3 நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சாயப்பா காட்சியளித்து உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார். இத்தனை நாள் நடக்கலைங்கிற நீங்கள் நடந்துகிட்டு இருந்த அந்த காரியங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம சாயப்பா இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பதற்கு முன்னாடியே உங்களை அவர் அனைத்தையும் நீங்கள் எப்போ பிறப்பீங்க, எப்போ தோன்றுவீங்க, எப்போ உங்களோட என்னென்ன கஷ்டப்படுவீங்க அனைத்தும் அவருக்கு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற தினம் தினம் நீங்கள் வேதனையில் அழுவது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் கண்ணீரை துடைச்சி இந்த 3 நாளில் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார். கவலையை விடுங்க. எப்போவுமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுன்றது எந்த இதுவுமே இல்லை. சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்தி நீங்களும் அனைவரை போல பல மடங்கு சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட வாழ போகிறீங்க. தைரியமாக இருங்க. இனி அனைத்தும் வெற்றியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதுமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.